என்னுடைய பேரு சாந்தி. நாகர்கோயில நான் பிறந்தது. அங்க இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். அப்புறம் இங்கதான் மேரேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நான் இங்கே சொந்த வீட்டுல தான் இருக்கிறேன். அது பிறகு நான் பம்மல்ல ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதன் மூலமா தான் சார் மூலமா நான் பழகுனது. அங்க இருந்து நான் நேரா சார் சொன்னாங்க, நீங்க இங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு நான் சரி சார் நான் இங்க கிளாஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட நான் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே சார் நல்லா பேசுவாங்க. போன்ல ரொம்ப ரொம்ப நேரமா நாங்க பேசுவோம். அப்படி சொன்னா இடம் கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க, 1 வருஷமா. அதுக்காகவே சார் எங்கெங்கயோ இடம் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் டெய்லர் கிளாஸ் நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால என்னுடைய கிளாஸ் பிள்ளைல என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகுவாங்க. எப்படி சொன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அக்கா தங்கச்சி மாற, அதே மாதிரிதான் நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள். நான் அவங்ககிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பேன், ஆனா டீச்சராகவும் இருப்பேன். ஏமா திடீர் கோபம் படுவேன், திடீர் என்ன செய்வேன், அதை கரெக்ட் பண்றதுக்கு அவங்ககிட்ட எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால இந்த கிளாஸ் எனக்கு எப்பவுமே என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது அவங்கள. அதே மாதிரி சாரையும் மறக்க முடியாது, பேபி சாரையும் மறக்க முடியாது. அது என்னுடைய தனிப்பட்ட இதுல. அதே மாதிரி நான் எப்பவும் பிள்ளைகிட்ட பசங்கிட்ட சொல்லுவேன், நம்ம கைத்தொழில் என்னைக்குமே என்னது, நம்ம கூட கையை தூக்கி கொடுங்க. நம்ம அடுத்தவங்களை எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஓரளவு தான் நமக்கு எதிர்பார்க்க முடியும். நம்மளோட ஒரு பிளவுஸ் தைச்சாலும் என்ன செய்யலாம், அதுல ஒரு 200 ரூபாய் ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அது நமக்கு கைக்கு தேவைப்படும். நம்ம ஒரு சின்ன சின்ன செலவுக்கு, நம்ம பசங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் சொல்லிதான் நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்லுவேன். இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், யாருமே என்ன செய்யுங்க, கையில தொழில கத்துட்ட பிறகு வீட்டுல சும்மாவே இருக்காதுங்க. டெய்லி ஒரு பிளவுஸாவது தைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு பிளவுஸாவது எப்படியா தைங்க. அடுத்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, தச்சு கொடுங்க. நீங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்னுடைய சொல்றதுக்கு இதே மாதிரி பயன்படுத்திருங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள். சாந்தி, மகளிர் தின வாழ்த்துக்கள்.